நண்பர்களே, நான் ஒரு விஷயம் சொல்றேன். நான் எங்க ஊர் கோயிலுக்கு போயிருந்தேன். சிதம்பரத்துல தில்லைக்காளின்னு கோயில், நல்ல ஃபேமஸான கோயில், நல்லா புகழ்பெற்ற கோயில். அப்ப போயிட்டு வரும்போது எப்போதுமே ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல நாங்க விளக்கு போட்டு அதுக்கு சாமி கும்பிட்டு வருவோம். சாமி கும்பிட்டு வந்துட்டு கொடிமரத்துக்கிட்ட விழுந்து கும்பிடுவோம்ல, சரணம் எல்லாரும் கொடிமரத்துல மண்டிட்டு கும்பிடுவோம்ல. கும்பிடும்போது எல்லாரும் வடக்க பார்த்து மண்டிட்டு கும்பிடுவோம். வடக்க பார்த்து தான் மண்டிட்டு கும்பிடணும். சில பேர் மண்டிட்டு கும்பிட்டுட்டு அந்த இடத்துல உட்காந்துறாங்க. கொஞ்சம் இடத்துல இருக்கு, நிறைய கூட்டமா இருக்கும் அன்னைக்கு. அதை சில பேர் தெரியாதவங்க என்ன செஞ்சிடறாங்க, தெற்க விழுந்து கும்பிடுறாங்க. தெற்க பார்த்து விழுந்து கும்பிடுறாங்க. ஏன்னா இந்த சைடு அப்படியே கும்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துலாம் தெற்க பார்த்து எல்லாம் விழுந்து தெற்க பார்த்து விழுந்து கும்பிடக்கூடாது, கெட்ட சகனம்னு சொல்றாங்க. ஆனா நிறைய பேர் விழுந்து கும்பிடுறாங்க. அதை செய்யாதீங்க. உங்களுக்கு திசை தெரியலையா? எந்த கோயிலுக்கு போனாலும் திசை தெரியலையா, சாமிக்கு நேரா விழுந்து கும்பிட்டுடுங்க. அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. வடக்க